வணக்கம். சமையல் சந்நிதி. இன்றைய சமையல் நம்ம பார்க்க போகிறது பூண்டு வச்சு ஒரு மசீல் பண்ணலாங்க. எப்போவுமே நம்ம பூண்டு குழம்பு தொக்கு தான் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி மசீல் பண்ணலாம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானது 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் வறுப்பட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. வறுப்பட்டுடுச்சுங்க. இப்போ நான் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், 2ஆக வடித்து. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. மிளகாய் கலந்துக்கிட்டே வறுத்துக்கலாங்க. அப்போ தான் ஈவனாக வறுப்படும். மிளகாய் வறுப்பட்ட பிறகு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு 50% வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 100 கிராம் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் தாங்க வதங்கணும். லோ ஃப்ளேமில் வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேம் வச்சுக்கலன்னா கறிக்கிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 கொட்டளவு புளியும் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வதங்கின பொருளெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போகிறோம். மூடி போட்டு பூண்டு வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பூண்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைஞ்சிக்கலாம். முதல்ல மிளகாய், புளி, கல்லுப்பு சேர்த்து கடைஞ்சிக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக மசிஞ்சிடும். இப்போ கடைஞ்சாச்சு. தண்ணி இல்லாமல் மற்ற பொருளெல்லாம் சேர்த்து கடைஞ்சிக்கலாம். வேக வச்சு தண்ணியோடு சேர்த்து கடைஞ்சால் தண்ணி தெறிக்கும், கடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பூண்டை மட்டும் சேர்த்துட்டு கடைஞ்சிட்டு அப்புறமா கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பவுமே கடைஞ்சால் நல்லா இருக்குங்க. மிக்சியில் போட்டு கூட பாதி பேர் அரைச்சி சாப்பிடுவாங்க. அதோட நம்ம கல் சட்டியில் கடைஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும். இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. நான் இப்போ வடகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். இந்த கடையிலுக்கு வடகம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வடகம் இல்லைன்னா கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு கூட தாளிச்சுக்குங்க.